வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வர 100ல் 90 பேர் பண்ணுற ஒரே தப்பு என்ன தெரியுமா? சோஷியல் மீடியாவில் யாராவது இந்த ஸ்டாக் நாளைக்கு டபுள் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் உடனே கண்ணை மூடிக்கிட்டு அவங்க பணத்தை அதில் போட்டுருவாங்க. அப்புறம் என்ன ஆகும்? அந்த ஸ்டாக் அதில் பாதாளத்துக்கு போயிடும். நண்பர்களே, ஒரு கடைக்கு போய் 1000 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். அதுக்கு முன்னாடி நம்ம 4 கடையில் ஏறி இறங்குறோம். துணி நல்லா இருக்கான்னு பார்க்குறோம், தொட்டு பார்க்குறோம், கலர் போகுமான்னு கேட்குறோம். ஆனால் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச லட்சக்கணக்கான ரூபாயை பங்கு சந்தையில் முதலீடு செய்யும்போது மட்டும் ஏன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு வாங்குகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு கவலைப்படுறோம். செஞ்சிட்ட பிறகு தான் கவலைப்படுறோம். இனி அந்த கவலை வேண்டாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாக்கை நீங்களே எப்படி தேர்ந்தெடுக்கணும், பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் என்ன ஃபார்முலாவை வச்சு நல்ல ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணுறாங்க அப்படின்ற ரகசியத்தை உங்கள் வீட்டு பிள்ளையை ரொம்ப சிம்பிளான உதாரணங்களோட உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அதுதான் என்னோட இந்த வேலைக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஊக்க பரிசாக இருக்கும். இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து ROE, அதுக்கப்புறம் ROCE. இது என்னடா இது பார்க்குறதுக்கு ஏதோ கணக்கு ஃபார்முலா மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? புது டேர்மாக இருக்கு அப்படின்ட்டு. அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இது புரிய வைக்கிறதுக்காக ஒரு குட்டி கதையை சொல்லி ஆரம்பிக்கிறேன். இப்போது உங்கள் ஊரில் வந்து புவனேஷ், அனுஷ் அப்படின்னு 2 பேர் மளிகை கடை வச்சுருக்காங்க, சரிங்களா? இந்த 2 பேருமே தலா 1 லட்ச ரூபாயை முதலீடு செஞ்சு இந்த கடையை வந்து நடத்துகிறாங்க. வருஷ கடைசியில் கணக்கு பார்க்கும்போது புவனேஷ்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாயை லாபமாக எடுத்திருக்காரு. அதே நேரத்தில் இந்த அனுஷ் இருக்கார் இல்லைங்களா, அதே 1 லட்ச ரூபாயை வச்சு தான் அவரும் அந்த பிஸ்னஸை ஆரம்பித்தார். அவரோட கணக்கு வழக்கு என்ன சொல்லுதுன்னா 25,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் அவர். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த 2 பேரில் யார் ரொம்ப சிறந்த பிஸ்னஸ் மேன் அப்படின்ட்டு? கண்டிப்பாக அது அனுஷ் தான். ஏன்னா அவர் தான் தன்னோட பணத்தை திறமையாக கையாண்டு அதிகமாக லாபம் எடுத்திருக்காரு. 2 பேரோட முதலீடும் ஒரே அளவு தான், 1 லட்ச ரூபா தான். ஆனால் 2 பேரோட லாபம் பார்த்திங்கன்னா புவனேஷ் 10,000 ரூபாவும் அனுஷ் வந்து 25,000 ரூபாவும் எடுத்திருக்காங்க. அதனால் இந்த 2வது பிஸ்னஸ் மேன் அனுஷ் இருக்கார் இல்லையா, அவரோட அந்த இன்டெலிஜென்ஸ் அதில் தெரியுது. இதை தான் ஷேர் மார்க்கெட்டில் ROE இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டின்றது முதல்னு வச்சிங்களேன், அந்த முதலுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் லாபம், சரியா? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நீங்கள் வாங்குகிற கம்பெனி தான் வச்சுருக்கிற பணத்தை வச்சு எவ்வளவு வேகமாக லாபம் சம்பாதிக்குது அப்படின்றத இது காட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த போர்ட்ஃபோலியோ பில்டப்பில் நம்ம சில கம்பெனிஸை பார்த்தோம் இல்லையா, பாரதி ஏர்டெல், அப்புறம் வந்து BEL, இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதில் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு முதலீடு செஞ்சுருக்கோம் இல்லையா. அந்த முதலீடு செஞ்ச பணத்தை வச்சு எவ்வளவு அதிகமாக எவ்வளவு வேகமாக பணத்தை சம்பாதிக்குது அப்படின்றத எது நம்ம காட்டுது? ROE அப்படின்றது வந்து காட்டுது, சரியா? சரி, இப்போது ROE பார்த்தோம், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்ட்டு. ROCன்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன இது தான். அது என்னென்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னா இப்போது கம்பெனின்னு எடுத்துக்கங்க, புவனேஷ் அனுஷ் அந்த மளிகை கடை எக்ஸாம்பிள் விட்டுட்டு ஒரு நிறுவனமாக பார்க்கும்போது அந்த நிறுவனம் என்ன பண்ணுது? ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பணத்தை கலெக்ட் பண்ணுது, ஷேர்ஸை வெளியிட்டு நிதி திரட்டுறாங்க. அந்த ஈக்விட்டியை மட்டுமே எடுத்துகிட்டு அந்த ஈக்விட்டிக்கு என்ன ரிட்டர்ன் வந்ததுன்னு கணக்கீடு செய்கிறது தான் ROE அப்படின்றது. இந்த ROC ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்றது என்னன்னா, மொத்த ஃபண்டையும் அந்த நிறுவனத்தோட மொத்த ஃபண்டிங் ஸ்ட்ரக்சரையும் உபயோகித்து அந்த நிறுவனம் என்ன ரிட்டர்னை கொடுத்துருக்கு அப்படின்றது. அது என்ன மொத்த ஃபண்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாக்கா, இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் மூலமாக திரட்டின நிதி ஒரு 1 லட்சம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இவங்க பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கலாம், டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கடன். இந்த கடன் மூலமாக திரட்டின நிதி, அப்புறம் வேறு ஏதாவது அவங்களோட அசட்ஸை சேல் பண்ணி அது மூலமாக வந்த பணம், அதையும் சேர்த்து பண்ணியிருக்கலாம்,
சரியா? இப்படி அவங்கக்கிட்ட இருக்கிற மொத்த ஃபண்டையும் கணக்கு போட்டு அந்த மொத்த ஃபண்டிங் ஸ்ட்ரக்சருக்கு என்ன ரிட்டர்ன் வந்தது, அது எவ்வளோ சீக்கிரம் அந்த ரிட்டர்னை ஏர்ன் பண்ணுச்சு, எவ்வளோ ஏர்ன் பண்ணுச்சு அப்படின்னு கணக்கு எடுக்கிறதுக்காக இந்த ROCE அப்படின்றது இருக்குது. சரியா? அடுத்தது இப்போது நம்ம ரூல் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் தேர்ந்தெடுக்கிற கம்பெனியோட ROE அப்புறம் இந்த ROCE இந்த ரெண்டுமே கடந்த 3 வருஷம் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது 15%க்கு மேலே இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்ததுன்னா அது ஒரு சூப்பர் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? இன்னொரு முறை சொல்கிறேன். நம்ம செலக்ட் பண்ணுற கம்பெனி இருக்குது இல்லையா, நம்ம ஒரு கம்பெனி எடுக்கிறோம், இந்த கம்பெனி ஷேர்ஸை வாங்கலாமா வேணாமான்னு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு மெட்ரிக் என்ன வச்சுருக்கோம்னா இந்த ROE ROCE வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டையும் கடந்த 3 வருஷம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அந்த பர்ஃபார்மன்ஸில் இந்த ரெண்டுத்தினுடைய ரேஷியோவும் 15%க்கு மேலே இருந்ததுன்னா, சரிங்களா, இந்த ரெண்டு கொடுக்குற அந்த ரிசல்ட்டுன்றது 15%க்கு மேலே இருந்ததுன்னா அது ஒரு நல்ல பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ரகசியம் என்ன அப்படின்னாக்கா, டெப்ட் டு ஈக்விட்டி, அதாவது கடன் அளவு. கடன் இல்லா கம்பெனி, கடன் இருக்கிற கம்பெனி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டெப்ட் டு ஈக்விட்டி. இப்போ இந்த ரெண்டாவது விஷயம், இந்த ரெண்டாவது ரகசியத்தில் இப்போது அதே இந்த ஹனுஷ் அதிகமாக லாபம் எடுத்தார் அப்படின்னு சொன்னால் இல்லையா, அவரோட கடையை எடுத்துக்கலாம். அனுஷ் வந்து வருஷத்துக்கு 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். ஆனால் அந்த கடைக்காக அவர் வந்து வெளியில் 5 லட்சம் ரூபாயை வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காருன்னு வைங்க. மார்க்கெட்டில் எப்போதாவது ஒரு மந்த நிலை வந்து வியாபாரம் டல்லாச்சுன்னா அனுஷால் வட்டி கட்ட முடியுமா, கடை திவால் ஆகிடுமா அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போது பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி தான் நண்பர்களே, ஒரு கம்பெனிக்கு அதிக கடன் இருந்ததுன்னா மார்க்கெட் சரியும் போது அந்த கம்பெனி காணாமல் போயிடும். அதனால் நாம் தேர்ந்தெடுக்கிற கம்பெனியோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1க்கு கீழே இருக்கிற மாதிரி பார்க்கணும். 1க்கு கீழே இருக்கிறது நல்லது. இன்னும் சொல்லப்போனால் 0.5, சரிங்களா, இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்றது லெஸ் தென் 1 இருக்கிறது நல்லது. சரிங்களா? இன்னும் ஒரு இதில் பார்க்கும்போது அது அக்யூரேட்டாக சொல்லணும்னா 0.5 இருக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? 0.5 இல்லை அதுக்கு கீழே இருந்தால் ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போது கடன் இல்லாத ஒரு நிறுவனம், அப்படியும் இல்லைன்னா மிக குறைந்த கடன் இருக்கிற நிறுவனம் எப்போவுமே ஒரு பாதுகாப்பான நிறுவனமாக கருதப்படுது. சரிங்களா? கடன் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு லைபிலிட்டி ஆகுது, பொறுப்பாகுது. அப்போ அந்த கடனை திருப்பி செலுத்துகிற கால அளவு இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. சரியா? இது வந்து ரெண்டாவது ரகசியம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து PEG ரேஷியோ. இதுதான் 3வது ரகசியம். PEG ரேஷியோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு நிறுவனத்தோட ஷேர் ப்ரைஸ் சரியான விலையில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இப்போது நான் போன வீடியோவில் எப்படி வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்த வீடியோவில் ட்ரெண்ட்டு, BEL, அப்புறம் வந்து ஏர்டெல் இந்த மாதிரி ஷேர்ஸை வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்காக ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இதெல்லாம் வந்து அதிக வேல்யூவேஷனில் இருக்க, PE ரேஷியோலாம் அதிகமாக இருக்க, நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தார். இப்போது அதுக்காக தான் நான் இப்போது இந்த உதாரணத்தோடு நான் இதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, PE ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்க இப்போ வாங்கலாமா அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு தக்காளி சீசன் இப்போ இல்லை அப்படின்னு வச்சிங்களேன். 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, விலை அதிகமாக இருக்குது. ஆனால் தக்காளி நமக்கு ரொம்ப அவசியங்கிறதுனால அதை வாங்குகிறோம். விலை அதிகமாக இருந்தாலும் அந்த விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோமா இல்லையா. இதுவே தக்காளி அழுகி போய் தரம் இல்லாமல் இருக்கும்போது கடையில் 100 ரூபாய் கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம வாங்குவோமா அதை? இதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு தரம் வாய்ந்த கம்பெனியோட விலை, அதாவது அதனுடைய PE அப்படின்னு பார்க்கும்போது எப்போவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். குவாலிட்டின்னும் போது கொஞ்சம் அந்த குவாலிட்டிக்காக நம்ம அதிக விலை கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஆனால் அந்த அதிக விலைக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பெனியோட லாபம் வருஷம் டபுள் மடங்காக வருதா, வளருதா,
ஏர்னிங்ஸ் growth அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த ஏர்னிங்ஸ் growth-ஐ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எது யூஸ் ஆகுது? இந்த பிஇஜி ரேஷியோ அப்படின்றது யூஸ் ஆகுது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள். சரியா? நம்ம ரூல் என்ன அப்படின்னாக்கா, கம்பெனியோட பிஇஜி ரேஷியோ, நான் பிஇஜி ரேஷியோ பார்த்தா இது தெரியும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ அது எவ்வளோ இல்லை இருக்கணும் அப்படின்னும்போது 1 இல்லைன்னா அதுக்கு கீழே இருந்தால் அந்த கம்பெனி எவ்வளவு அதிக விலையில் இருந்தாலும் அதோட வளர்ச்சிக்கு அந்த விலை நியாயமானது தான் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உபயோகப்படுது. சரியா? அதுதான் இந்த ட்ரெண்ட், பிஎல் இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் அந்த கேட்டகரியில் வருது. அதாவது என்ன சொல்கிறேன், பிஇஜி ரேஷியோன்றது லெஸ் தென் 1 அப்படின்னு இருந்ததுன்னா விலை அதிகமாக இருந்தாலும் அது நல்ல தரமான கம்பெனி அப்படின்னு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உபயோகப்படுது. நம்ம இப்போ அது அடுத்ததாக பார்க்க போகிற ரகசியம், இது ரகசியம் 4. அது என்னன்னா எக்கனாமிக் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இது அப்படின்னாக்கா போட்டி எதிர்ப்பு திறன். போட்டி எதிர்ப்பு திறன், எக்கனாமிக் மோட். இதுதான் நம்மளோட இந்த செக்மெண்ட்டில் கடைசியான விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம் கூட சொல்லலாம். இது எக்கனாமிக் மோட். பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோட்டை ஒன்று இருந்ததுன்னு வச்சுங்க. எதிரிகள் யாரும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கோட்டையை சுற்றி ஒரு பெரிய அகழி ஒன்று தோண்டி வைப்பாங்க. அதில் தண்ணீர் நிரப்பி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் முதலைங்கள்லாம் வேறு விட்டுருப்பாங்க, அந்த தண்ணியில் நீந்தி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இது வந்து ஒரு பாதுகாப்பு. ஆக்சுவலாக இந்த மாதிரி கோட்டை வந்து வேலூரில் இருக்குது. நான் வந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அரக்கோணம் வேலூரில் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலமாக என்ன பண்ணுறாங்க, இந்த வேலூர் கோட்டையை வச்சுருக்காங்க. அந்த கோட்டை பார்த்திங்கன்னா அந்த வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி எதிர்க்கவே அந்த வேலூர் கோட்டை இருக்குது. அதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது சுற்றுலா வரவங்களுக்காக அதில் படகு சவாரிலாம் கூட செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போது அந்த பராமரிப்பு சரியாக இல்லாமல் இருக்குது. ஒரு கோட்டை, பெரிய கருங்கல் கோட்டை. அந்த கோட்டை நம்ம அணுகணுன்னா ஒரு பெரிய ஒரு கால்வாய் மாதிரி ஆழமான கால்வாய் வெட்டி வச்சுருப்பாங்க. அந்த கால்வாய் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி இருக்கும். அது மேலே அது உள்ளே முதலைகளை விட்டுருப்பாங்க. ஸோ எதிரிகள் எளிமையாக அணுக முடியாது அப்படின்றதுக்காக மேலெல்லாம் சோல்ஜர்ஸ் மேற்பார்வை பார்க்குறதுக்கெல்லாம் கூண்டுலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஒரு உதாரணம் இதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சரிங்களா? பிஸ்னஸ்லேயும் இதே மாதிரி தான். நம்ம கம்பெனிக்குள்ளே வேறு எந்த போட்டியாளரும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வர முடியாத அளவுக்கு, அதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், வேறு ஒரு போட்டியாளர் அதே மாதிரியான பிஸ்னஸை எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் நம்ம பிஸ்னஸை டெஸ்ட்ராய் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளும் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திக்கிறோம். அசைக்க முடியாத ஒரு பலத்தை நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்றத இது குறிக்குது. உதாரணமாக பார்த்திங்கன்னா, இந்திய இராணுவத்துக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பாகங்களை தயாரிக்கிற ஒரு அசைக்க முடியாத கோட்டையாக எது இருக்குது அப்படின்னாக்கா பிஇஎல் அப்படின்றது இருக்குது. நான் போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, பிஇஎல். அது நம்ம இந்திய இராணுவத்தோட ஒரு அசைக்க முடியாத கோட்டையாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இவங்களை தாண்டி வேறு யாரும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வர முடியாது. இராணுவத்துக்கான ஒரு முக்கிய தளவாடங்களை தயாரிக்கிற ஒரு நிறுவனமாக அது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாட்டாவில் நான் ட்ரெண்ட் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த ட்ரெண்ட் அவங்களோட இது ஜூடியோ அப்படின்ற ஸ்டோர் இருக்குது பாருங்கள். அவ்வளோ கம்மி விலையில் வேறு யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு ட்ரெண்டிங்கான ஆடைகளை அவங்களால தர முடியுது. சரிங்களா? இப்படிப்பட்ட தனித்துவமான மோட் இருக்கிற கம்பெனிகள், மோட்டுன்னா அதுக்கான அர்த்தம் அதுதான். இதுக்கான இப்படிப்பட்ட தனித்துவமான மோட் இருக்கிற கம்பெனிகளை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னாக்கா, நம்ம போர்ட்ஃபோலியோவில் அதை வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா, உங்களோட பணம் 3 வருஷத்தில் இல்லை, நீண்ட காலத்தில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த ரூல்ஸை நான் இப்போ சம்மரைஸ் பண்ணிடுறேன். 4 ரூல் பார்த்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ROE, ROCE. இது என்னென்னா 15%க்கு மேலே இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னேன். அடுத்தது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இது லெஸ் தென் 1 இருக்கணும், இல்லை 0.5 அளவுக்கு இருந்தாலும் ஓகே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3வது பிஇஜி ரேஷியோ. இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கிறது நல்லதுன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபைனலாக ஸ்ட்ராங் எக்கனாமிக் மோட்.
இந்த எக்கனாமிக் மோட் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த பிஸ்னஸோட ஒரு வளர்ச்சிக்கு, அதனுடைய ஒரு சுகாதாரத்தன்மைக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இந்த 4ஐயும் வச்சு நீங்களே வந்து உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் விருப்பப்படுற ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரேஷியோஸ் இதெல்லாம் எங்கே இருக்குது, எப்படி நம்ம அதை பார்க்குறது அப்படின்னும்போது screener.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இது ரொம்ப ஃப்ரீயாகவே இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் டிக்கெட் டேப் அப்படின்னு இருக்குது, மணி கண்ட்ரோல் வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்லலாம் போயிட்டு ஃபில்டர் பண்ணி பாருங்கள். அப்புறமா நீங்கள் யார்கிட்டேயும் போயிட்டு இந்த டிப்ஸை பற்றி கேட்கவே மாட்டீங்க. நீங்களே வந்து முடிவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? நீங்களே ஒரு மாஸ்டர் இன்வெஸ்டராக மாறிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? இந்த எளிய விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே அந்த லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்புறமா நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு லைக் தான் என்னோடய இந்த உழைப்புக்கான ஒரு வெகுமதியாக நான் பார்க்குறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொன்று, நம்ம அனுஷம் ஷேர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே பண்ணிவிடுங்க. எல்லாரும் சேர்ந்து வளர்வோம். நன்றி, வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்க்ரீனர்லேயும் டிக்கெட் டேப் இந்த மாதிரி இதில் போயிட்டு இந்த ரேஷியோஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்காக கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது ஒவ்வொன்றுத்தையும் செஞ்சு காமிக்கிறேன். எப்படி ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.